எமோ எண்ணி என்ன ரெண்டு பேரும் தீவிரமா யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்கு. எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? வேற எதை பத்தி யோசிக்க போறோம் நாத்து? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். மணி ஏற்கனவே 12 ஆயாச்சு. நீங்க 2 மணி வரைக்கும் உட்காந்து யோசிச்சுட்டே இருங்க. எப்படி சாப்பிடலாம்? அதான் நானே இன்னைக்கு குழம்பு கூட்டெல்லாம் வச்சுட்டேன். என்ன மொழி நீயா பேசுங்க? நான் காண்பது கனவா இல்ல நினைவா? எமோ கனவு இல்லம்மா, நான் சொன்னது உண்மைதான். நான் ஏற்கனவே ரசமா வச்சு வாழைக்காய் பொரியெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நாத்து, நீ பண்ணக்கூடிய குழம்பே ரசம் மாதிரி தான் இருக்கும். இதுல ரசம் வேற வச்சிருக்கிறியா? எப்படி இருக்கும்? போங்க அண்ணி, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. அதெல்லாம் நான் நல்லா தான் செஞ்சிருக்கேன். சரி சரி, 2 பேருக்கும் சோத்தை போட்டு கொண்டு வரட்டா? சரி மொழி, போட்டு கொண்டா போ. மறுமொழி, யாமோ அன்னைக்கு கூட்டுக்கறியெல்லாம் வச்சிருக்கா. இன்னைக்கு எப்படியும் மழை வர நினைக்கேன். மொட்டை மாடியில கோதம்பு வத்தல காய போட்டிருக்கேன். வாடி போய் எடுத்துரு மறுமொழி. ஆமத்தை நானும் அப்படிதான் நினைக்கேன். சாப்பிட்டு முடிச்சோன்னே வாடி போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறேன் முதல்ல. எம்மோ எண்ணி, இந்தாங்க சாப்பாடு போட்டு கொண்டு வந்துட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பரவாயில்லையே மொழி, நீ வச்ச ரசமும் நல்லா மணக்கதான் செய்யும். அது சரி, இதென்ன மொழி ரசத்துல மாங்கொட்டை கிடக்கு? ஐயையோ, ரசம் வைக்கும் போது மாம்பழம் சாப்பிட்டோம், கொட்டை கீழே விழுந்துட்டு பார்த்தா ரசத்துக்குள்ளே விழுந்திருக்கு. பார்க்காம விட்டுட்டோமே. சரி சமாளிப்போம். அது ஒண்ணும் இல்லம்மா, மாங்கொட்டை போட்டு ரசம் வச்சா நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொன்னாவ. அதான் மாங்கொட்டையை போட்டு ரசத்தை வச்சேன். அப்படி சொன்னது யார் நாத்து? நான் தான், வேற யாரு?